வெல்கம் டு த சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்னைக்கு வந்து பிரியாணி தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் பிரியாணி. கொஞ்சமாக, ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் வீட்டில். அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நெய் வந்து 1 டீஸ்பூனு. ஜிஆர்பி நெய். கொஞ்சம் எண்ணெய். அடுத்தது அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, பட்டை சோம்பு. நான் வந்து இது நிறைய இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவில். இதில் தான் போட்டு அரைச்சிடுவேன் நான். மசாலாவில் 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ரெண்டு பிரிஞ்சி இலை. வீட்டில் இருந்ததுனால இது பச்சையாக இருக்குது. வெங்காயம், இதில் வந்து ஒரு அன்னாசி பூ, 2 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய் போட்டுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை. வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 2 தக்காளி. சிம்பிள் பிரியாணி தான் இது. நல்லா வதங்கட்டும். மசாலா அரைச்சி தரலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தாளிச்சிருக்கேன், கொஞ்சம் இதில் அரைச்சிருக்கேன். கொஞ்சோண்டு லவங்கம், சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், பட்டை சின்ன துண்டு 2 அரைச்சிருக்கேன். கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கிறேன். வதங்கட்டும். சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
வந்து ரைஸை லேசாக வதக்கிடலாம். ஏன்னா நான் வந்து கறியை வேக வச்சுட்டேன். கறி வந்து 400 கிராம் கறி. அதுக்கு நான் வந்து 3 அழகாக அரைச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப கம்மியாகவும் செய்ய முடியாது நம்ம. இப்போ கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு காரம் கம்மியாக தான் போடுவேன். அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுட்டேன். நீங்கள் வந்து முதல்ல போட்டுக்கோங்க. இப்போ போட்டாலும் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ 3 அழகுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து மட்டன் வேக வச்ச வாட்டரோடு சேர்ந்து 6 டம்ளர். நான் சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் அரிசி ஊற வச்சேன். அதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் அரிசி ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி குக்கரில் விசில் போடுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து விசில் போட மாட்டேன், அப்படியே தான் தம் பண்ணிவிடுவேன். அதனால தான் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டு சால்ட்டு தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப சால்ட் போட்டுக்கோங்க. அவங்கவுங்க எவ்வளோ பண்ணுறீங்களோ. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச கறி கறி வந்து ஒரு இப்போ எல்லாம் கலக்கிட்டு ஊற வச்சுட்டு இருந்தால் ரொம்ப கலக்கக்கூடாது ரைஸை. எல்லாம் சரியாக இருக்குது. காரம் உப்பு எல்லாம். இப்போ நம்ம கொதி வந்ததான் ஹையில் வச்சுட்டு கொதி வந்ததான் தம் போட்டுக்கலாம். மூடிடலாம். வெயில் பயங்கரமாக இருக்குது. ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஊற்றுது பயங்கரமாக. கொதி வந்ததான் நம்ம தம் போட்டோம்னா 20 மினிட்ஸ் கழித்து இறக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரைஸு. பிரியாணி ரெடி ஆகிடும். அப்புறம் காட்டுறேன். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு வந்துடுச்சு. இன்னும் ஆற ஆற நல்லா பொல பொலன்னு ஆகிடும். பிரியாணி ரெடி.
சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான் சுட சுட. இந்த வீடியோவில் செய்கிற மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அருமையான மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், சுவை எல்லாம் டேஸ்டான பிரியாணி நீங்களும் செய்து பாருங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.